ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம ஆரோக்கியம். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் அதிகரித்து வருகிறது. இது ஒரே இரவில் வந்துவிடும் பிரச்சனை அல்ல. இது நீண்ட வருட தவறான உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறைகள் ஆகியவற்றால் ஏற்படக்கூடியது. அவை என்னவென்று பார்ப்போம். புகைப்பிடித்தல். புகைப்பிடிப்பதால் சிறுநீரகத்தில் உள்ள இரத்த குழாய்கள் பாதிப்படைகின்றன. இது உங்கள் சிறுநீரகம் பழுதடைய காரணமாகிறது. சிறுநீரை அடக்கி வைத்தல். அடிக்கடி சிறுநீர் கழிக்காமல் இருப்பதும் சிறுநீரக பிரச்சனைக்கு காரணமாகிறது. இதை கட்டுப்படுத்தி வைப்பதால் சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாகின்றன. இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்காமல் இருப்பது. அதிக இரத்த அழுத்தம் உங்கள் சிறுநீரகம் பழுதடைய காரணமாகிறது. உங்கள் உடலுக்கேற்ற சரியான இரத்த அழுத்த அளவை சீராக பராமரித்து வருவது அவசியம். இதை அடிக்கடி பரிசோதித்து தெரிந்து கொள்வதும் அவசியம். அதிகமான மருந்துகளை எடுத்துக்கொள்ளுதல். மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை அவர் குறிப்பிட்ட கால அளவிற்கு எடுத்துக்கொள்வது அவசியம். ஆனால் அதிக நாட்களோ அதிக டோஸ்களையோ மருத்துவர் பரிந்துரையின்றி நீங்களாகவே சாப்பிடுவது கூடாது. ஆல்கஹால். அதிக அளவு ஆல்கஹாலை எடுத்துக்கொள்வது சிறுநீரக அமைப்பை பாதிப்படைய செய்கிறது. ஆல்கஹால் நுரையீரலை பாதிப்பதுடன் சிறுநீரகத்துக்கு செல்லும் இரத்தத்தின் அளவை குறைக்கிறது. உப்பு. உங்கள் உணவில் அதிக அளவு உப்பு சேர்த்து கொள்வதை தடுக்க வேண்டும். குறிப்பாக அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உப்பு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தண்ணீர். குறைவாக தண்ணீர் குடிப்பது சிறுநீரகம் பழுதடைய காரணமாக உள்ளது. சிறுநீரகம் சரியாக வேலை செய்ய போதுமான அளவு தண்ணீரை உட்கொள்வது அவசியம். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை பெற நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.